ஹலோ காய்ஸ், ஹோப் யூர் ஆல் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நினோவில் இருக்கிற நினியா ஷாப்பிங் மால் அங்கே என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்னையோட vlog. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த நினியா ஷாப்பிங் மாலில் மோஸ்ட்லி இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ், லோக்கல் பிராண்ட்ஸ் லைக் ஃபேஷன், பியூட்டி, லைஃப் ஸ்டைல், ஹோம் எசென்ஷியல்ஸ் இந்த மாதிரி எல்லா பிராண்டட் ஸ்டோர்ஸும் இருக்குது. அண்ட் நமக்கு தேவையான ஹோம் எசென்ஷியல்ஸ் லைக் க்ராசரி ஷாப்பிங் இந்த மாதிரியான எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே தான் இன்றைக்கி ஷாப் பண்ண போகிறோம். இங்கே வந்து மோஸ்ட்லி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, லைக் யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் வந்து எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம க்ராசரி ஷாப்பிங்கில். அண்ட் தென் நம்ம ட்ரெஸ் வாங்குகிறோன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ரைஸில் அண்ட் குவாலிட்டியில், அதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி சொல்ல போகிறேன். இங்கே இருக்க பிராண்ட் பார்த்திங்கன்னா C&A, H&M, ஒன்லி, மேங்கோ இது எல்லாமே வந்து இந்த ஷாப்பிங் மாலில் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் 40 to 50% சீப்பராகவும், இங்கே வந்து 40 to 50% அதிகமாகவும் நமக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் குவாலிட்டி மோர் ஆர் லெஸ் சேம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இங்கே வர க்ளோத்ஸ் எல்லாமே இந்தியா, சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸில் இருந்து தான் இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சென்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ரீசன் என்ன, கரன்சி டிஃப்ரென்ஸ், ஹையர் டேக்ஸஸ், லேபர் காஸ்ட், இம்போர்ட் டியூட்டிஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால தான் நமக்கு யூரோப்பில் சேம் பிராண்ட் இந்தியாவில் கிடைக்கிற சேம் பிராண்ட் கூட இங்கே வந்து காஸ்ட்லியாக இருக்குது. இது ரிச்சுவல்ஸுன்ற பிராண்ட், இங்கேயும் கிளாத்திங் இருக்குது. இங்கே மோஸ்ட்லி பேத்திங் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தேவையான ஃபோம், ஃப்ராக்ரன்ஸ் பவுடர்ஸ், அதுக்கு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இங்கே எல்லா வீட்லேயுமே வந்து பாத்டப் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஃபோமிங் பால்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருப்பாங்க. அண்ட் ரிச்சுவல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான பிராண்டும் கூட. ஸோ அடுத்த கட்டமாக நம்ம மெயின் ஷாப்பிங்க்கு வந்தாச்சு. தட் இஸ் நம்ம வி ஆர் கோனா எக்ஸ்ப்ளோர் இந்த சூப்பர் மார்க்கெட். ஸோ நம்ம இன்றைக்கி போக போகிற ஷாப் என்னென்னா அல்தி. அல்தி வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கே இருக்கிற ஸ்டோர்ஸ்லேயே வந்து அல்தி, லிடில், டெல்லைஸ் இந்த மாதிரி நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. அதில் அல்தி வந்து ஒன் ஆஃப் த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆர் எக்கனாமிக் சூப்பர் மார்க்கெட்னு நம்ம சொல்லலாம். இங்கே எல்லாமே கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம போகலாம். இங்கே வந்து ப்ரெட் செக்ஷன். இங்கே வந்து ஏகப்பட்ட ப்ரெட் இருக்குங்க. த வெரைட்டி ஆஃப் ப்ரெட்ஸ் நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். லைக் இங்கே பெல்ஜியமில் மட்டும் ப்ரெட்டோட வகைகள் ரொம்ப அதிகம். நான் என்னென்ன ப்ரெட்டுன்னு சொல்லி இங்கே போடுறேன். லைக் இது கூட வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் இதை விடவே அதிகமான ப்ரெட்ஸ் இருக்குது. இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச க்ராசான். இதை வந்து ஃப்ரெஞ்ச் நேம். ஸோ இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா க்ராசான் அப்படி சொல்லுவாங்க. அது கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் எனக்கு பண்ண தெரியல. பட் நமக்கு அது முக்கியம் இல்லை, சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கா அதுதான் முக்கியம். அண்டு இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு க்ராசான் அண்ட் ஒன் காஃபி, இதுதான் வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டே. அது வெஸ்டர்ன் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 60 சென்ட்ஸ்லேருந்து €1, €1.5 வரைக்கும் இருக்கும். நம்ம ஊரில் பைசேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து சென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் மாதிரியே இங்கே சூப்பர் மார்க்கெட்லேயும் முன்னாடி ஸ்நாக்ஸு, ப்ரெட்டு, சாக்லேட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வச்சுட்டு எசென்ஷியல்ஸ் எல்லாத்தையுமே பின்னாடி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற செக்ஷன் வந்து சுகர் செக்ஷன். இங்கே சுகர் வந்து எப்படி இருக்குன்னா க்யூபாக இருக்கும். நம்ம ஊரில் பவுடராக இருக்கும்ல, இங்கே வந்து பவுடர்ஸும் வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து க்யூபாக இருக்கும். அதில் வந்து 1 cube 2 cubesன்னு சொல்லிட்டு எடுத்து அதை காஃபியில் போட்டு குடிச்சிருவாங்க. இங்கே வந்து ப்ரௌன் சுகர் இருக்குது, ஒயிட் சுகர் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு கட் பீசஸ் ஆஃப் ஸ்கொயர் ஷேப்டு சுகர்ஸ் ஆல்சோ இங்கே இருக்குது. அடுத்து எக் செக்ஷன். இங்கே எக்கில் வந்து எப்படி இருக்குன்னா கண்ட்ரி எக், அதாவது நாட்டுக்கோழி முட்டை, ஃபார்ம் எக், அதாவது பண்ணையில் வந்து இங்கே வளர்கிற கோழியிலேருந்து வர முட்டை, அதுக்கப்புறம் ஃப்ரீ ரேஞ்ச்னால் வெளியில் வளர்க்கப்படுவாங்க அந்த மாதிரியான எக்கு. அப்புறம் ஆர்கானிக் எக்னால் எந்த ஒரு கெமிக்கலுமே கலக்காத ஆர்கானிக் எக்ஸ், அதுக்கப்புறம் ப்ரௌன் எக், அதுக்கப்புறம் ஒயிட் எக்ஸ், இந்த மாதிரியான நிறையா எக் டைப்ஸ் இருக்குது. நமக்கு எந்த டைப் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி omega-3 எக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப சத்து அதிகமாக இருக்கிற முட்டை அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லுவாங்க. எல்லாரோட ஃபுட்டுக்குமே வந்து நியூட்ரிஷன் வேல்யூ Aலேருந்து E வரைக்கும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஆயில்ஸ்லையுமே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஃப்ரைஸ் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அதனால் அதுக்கு தனியாக ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஆயில், ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில், நம்ம ஊர் மாதிரியே எல்லா வெஜிடபிள் ஆயில், அந்த மாதிரியான நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆயில் இருக்குது. இது எல்லாமே மில்க் எல்லாமே இந்த மாதிரி கேன், பாட்டில்ஸ் இந்த மாதிரி தான் வரும். கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியானதில் வரும். இதுலேயும் நிறைய டைப் ஆஃப் வெரைட்டி இருக்குங்க. ஃபுல் மில்க், ஹாஃப் மில்க், க்ரீம் மில்க், லெஸ் க்ரீம் மில்க், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மில்க் கூட இங்கே இருக்குது. பெல்ஜியம், நெதர்லாண்ட்ஸ், இங்கே எல்லா இடத்துலையுமே டுலிப் இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நெதர்லாண்ட்ஸோட டுலிப் கார்டன் எவ்வளோ ஃபேமஸ்னு. ஸோ அந்த டுலிப் ஃப்ளவரோட சீடு இங்கே வந்து விற்குது இந்த சூப்பர் மார்க்கெட்டில்.
இங்கே எல்லாருமே வந்து கார்டன் வச்சுருப்பாங்க வீட்டில். ஸோ கண்டிப்பாக வந்து துளுப்பு இந்த மாதிரியான எல்லா ஃப்ளவர்ஸுமே வந்து இங்கே க்ரோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சீட்ஸு வேணும்னா நம்ம கூட வாங்கிட்டு போய் க்ரோ பண்ணிக்கலாம். இங்கே மீட் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் போர்க், பீஃப் அந்த மாதிரியான எல்லாமே. இப்போ தான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸு, ஏன்னா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஹார்ஸோட மீட் இருக்குது. நான்லாம் ஃபஸ்ட் டைம் பார்த்து ஹார்ஸோட மீட்டா அதெல்லாமே சாப்பிடுவாங்க அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது பெல்ஜியமில் ஹார்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அண்ட் அதோட மீட்டை வந்து இங்கே சாப்பிடுவாங்க அப்படின்னு. அப்புறம் வந்து இங்கே ஃபிஷ்ஷு, சால்மன் ஃபிஷ் அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் இங்கே வந்து மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். பெல்ஜியமில் ஃபேமஸே வந்து இந்த மசில்ஸ் தான். சிப்பின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அண்டு சால்மன் வந்து ரொம்ப ரேட் காஸ்ட்லியாக இருக்கும். எப்போயாவது ப்ரோமோ போட்டாங்கன்னா போய் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இது வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மண்ணில் செடிகளாக தான் நமக்கு கிடைக்கும். ஒரு சில நேரம் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி கட்டுக்கட்டாகவும் கிடைக்கும். பட் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பொக்கேஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். இதுவுமே வந்து எல்லா இடத்துலையுமே இது வந்து இந்த கவுண்டருக்கு முன்னாடி இருக்கும். நம்ம வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இது வந்து அல்ஸ்ட்ரோமெரிலியான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளவர் மாதிரி தான் தெரியுது. நல்லாயிருக்கு. அண்டு ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஸோ நம்ம எல்லாம் வாங்கின ட்ராலிலேருந்து வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் இந்த கன்வேயரில் வச்சிட்டோன்னா அவங்க பில் போட்டு வெளில வந்துடலாம். அவ்வளோதான். Thanks for watching my video guys. Kindly subscribe to my YouTube channel. Thank you.